காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, உயிரோடு இருந்து நம்மை காத்து கொண்டிருக்கக்கூடிய சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமும் அமைதியுமாக இந்த நாளை எங்களுக்கு காலை வேளையிலே தந்திருக்கிறீர். உங்களுடைய பிரசனத்தை உணர உதவி செய்வீராக. நீர் எங்களோடு தான் இருக்கிறீர், உயிர் உள்ளவராக இன்றைக்கும் எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறீர் என்கிறதை நிரூபிக்கும் நாளாக இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமையட்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து செல்லும் போது கர்த்தர் எங்களோட கூட துணையாக வருகிறீர். ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நீரும் கலந்து கொள்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களோடு பேசுகிறீர், நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறீர். அப்படி வழிகாட்டும். எங்கள் கண்கள் திறந்திருக்கட்டும், எங்கள் இருதயங்கள் திறந்திருக்கட்டும், எங்கள் காதுகள் உடைய சத்தத்திற்கு திறந்திருக்கட்டும். கர்த்தாவே பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய தியான தலைப்பு, உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த பெண்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் வசனம் 6 ஒரு பகுதி சொல்லுகிறது, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதுதான் கிறிஸ்தவத்தின் ஆதாரம். This is the foundation of Christianity. இயேசு கிறிஸ்து பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், எல்லாவற்றையும் விட மேலாக அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த செய்தி உலகமெங்கும் பரம்பியதன் பிறகு உலக மக்கள் கிறிஸ்தவர்களை மிக வித்தியாசமாக பார்க்க துவங்கினார்கள். வேறு எந்த மதத்தினரும் இப்படிப்பட்ட வார்த்தையை அவர்களுடைய தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களை பற்றி ஒரு நாளும் சொல்ல முடியாது, சொன்னதும் இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த பெண்கள் என்று இந்த தலைப்பிலே மார்க் 16வது அதிகாரம் முதல் 11 வசனங்களையும் நான் உங்களுக்காக படிக்கிறேன். ஓய்வு நாள் ஆன பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும்
அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. இந்த மார்க் 16வது அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே காணப்படுகிற வசனம், அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபோது நம்பவில்லை. அன்பானவர்களே, இன்றைக்கும் உலகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றும் நாம் கேள்விப்படும் போது, அவர்கள் கேள்விப்படும் போது நம்பாமல் இருக்கிறதை தான் கிறிஸ்தவ மறுப்பாளர்கள் அல்லது கிறிஸ்துவின் எதிர்ப்பாளர்கள் என்று நாம் சொல்ல முடியும். ஏன், கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களே அநேகர் எய்திஸ்டாக, எந்த மதமும் எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் கிறிஸ்தவன் தான், நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியே போகிறேன் என்று சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால் இந்த வசனம்தான். மார்க் 16:11, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் நம்பவில்லை. நீங்கள் எப்படி அருமையானவர்களே, உங்களுடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேலே எப்படி இருக்கிறது? அவர் சர்வ வல்லவராக இருந்து உயிருள்ளவராக இன்றைக்கும் பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருந்து உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிறவராக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒவ்வொரு நாளும் நமக்கு போதித்து தருவதாக இருக்கிறார் என்கிறதிலே உங்களுக்கு ஏதாகிலும் சந்தேகம் உண்டா? நம்புகிறீர்களா? இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு முதல் சாட்சியானவர்கள் பெண்கள்தான். மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமே ஆகிய 3 பெண்களும் சேர்ந்து யூதர்களின் ஓய்வு நாள் முடிந்த மறுநாள் காலையில் கல்லறையில் வைக்கப்பட்டிருந்த இயேசுநாதருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி கல்லறையின் இடத்திற்கு வந்தார்கள். அந்த கல்லறையின் வாசலில் வைத்திருந்த மிகப்பெரிய கல்லை யார் புரட்டி தள்ளுவார் என்ற கேள்விக்குறியோடு வந்த பெண்களுக்கு ஆச்சரியம் மேலிடம். ஏற்கனவே கல் புரட்டப்பட்டிருந்தது. இங்கே இருப்பது என்னவென்றால் வெறுமையான கல்லறை. புரட்டப்பட்டிருந்த கல், இயேசுவின் சரீரம் இல்லாமை, இவை அனைத்தையும் கண்டும் இவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அறியவில்லை. மேலும் இயேசு சொன்னவைகளையும் மறந்து போனார்கள். இயேசுவின் உடலை யாரோ திருடி சென்று விட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டார்கள். அந்த எண்ண அலைகளை அழிக்கும்படியாக கல்லறையின் உள் வெள்ளையங்கி தரித்தவராக உட்கார்ந்திருந்த வாலிபர் அந்த 3 பெண்களை நோக்கி, சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதுவே அவர் வைத்த இடம் என்று கூறி இயேசுவின் உயிர்த்தெழுதலை அதிகாரப்பூர்வமாய் அறிவித்தார்.
வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு முதலில் மரியாளுக்கு தரிசனமானார். இயேசுவை சந்தித்த மரியாள் இயேசுவின் மரணத்தை குறித்து துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்த அவரோடு இருந்தவர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற நல்ல செய்தியை அறிவித்தாள். அருமையானவர்களே, இன்று நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துநாதரின் வல்லமையை பல கோணங்களிலே நம்முடைய வாழ்க்கை நிகழ்வுகளிலே கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். மக்கள் நம்பினார்களோ நம்பவில்லையோ, நாம் நமது ஆண்டவரை, அவரது வல்லமையை, மகத்துவங்களை பிறருக்கு அறிவிக்கிறவர்களாக வாழ்வோம் என்கிறது தான் இன்றைய செய்தி. ஒரு பாடல் வரிகளிலே, பேரன்பை குறித்த ஆண்டவா நான் சாட்சி கூறுவேன் என்று பக்தர் பாடியுள்ளார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து, அதாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷர்கள் மத்தியிலே அவர்களை சந்திக்கும்படியாக ஒரு சந்திப்பு அங்கே நிகழ்கிறது என்று யோவான் சுவிசேஷகன் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் வசனம் 19 ஒரு வார்த்தை சொல்லுகிறது, இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இன்றைக்கு உலகமெல்லாம் ஏங்கி தவிக்கின்ற ஒரு காரியம் சமாதானம். இந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அன்றைக்கே சமாதானத்தை தந்துவிட்டார். அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும்படியாக தான் நாம் இருக்கிறோம். படிக்க கேளுங்கள். யோவான் 20 வசனங்கள் 19 முதல் 23 முடிய. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலாவது அந்த 3 பெண்களுக்கும் காட்சியளித்ததை, சந்தித்ததை நாம் பார்த்தோம். இங்கே இரண்டாவதாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷர் கூட்டத்திலே அங்கே அவர்களை சந்திக்கிறார். காட்சி கொடுத்தார் என்று சொல்வதை விட சந்தித்தார் என்கிற வார்த்தை நன்றாக பொருந்துகிறது. இயேசுவின் மரணத்திற்கு பின் சீடர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் பூட்டப்பட்ட ஒரு அறையினுள் கூடியிருந்தார்கள். பயம், கலக்கம் கலந்த சூழலில் பூட்டப்பட்ட அறையினுள் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இன்றைக்கு வருவார்களே, கலங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ சூழலில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் இயேசு உங்கள் வீட்டில் நடுவிலே வந்து நின்று, ஒருவேளை அறைகள் பூட்டப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஒரு சத்தத்தை கேட்கிறீர்களா? பிரசன்னத்தை உணர்கிறீர்களா? கண்கூடாக கண்டு ரசிக்கிறீர்களா? ஆனந்தம் இழக்க விடுங்கள், சந்தோஷப்படுங்கள். இயேசுவின் செயல் எப்பொழுதும் பயம் நிறைந்து இருட்டான சூழலில் இருந்த மக்களுக்கு வெளிச்சம் கொடுப்பதாகவே அமைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவின் பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கன், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தது நமக்கு நன்றாக புரிகிறது. இப்பொழுது ஏசாயா 9வது அதிகாரம் வசனம் 2 குழப்பம் நிறைந்த சூழலில் இயேசுவின் வார்த்தை சமாதானம் தருவதாய் இருக்கிறது. இன்றைக்கும் அப்படிதான். பரிசுத்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியானவரால் நமக்கு அருளப்பட்டிருக்கிற வார்த்தைகள். அவை உங்களுடைய வாழ்க்கையிலே தேடி வரும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாகவில்லையா? சிந்தித்து பாருங்கள். நம்புவதற்கு கடினமாக இருந்த செய்தியான இயேசுவின் உயிர்த்தெழுதலை தெளிவுபடுத்துவதற்கு இயேசுநாதரே பூட்டப்பட்டிருந்த அறையினுள் இருந்த சீடர்களிடம் சென்று தம்முடைய கால்களிலும் கைகளிலும் விலாவிலும் உள்ள காயங்களை காண்பிக்கின்றார்.
அவரது காயங்களை கண்ட சீடர்கள் அவர் உயிர்த்தெழுதலை நம்பினார்கள். அன்பானவர்களே, கண்டும் தொட்டும் உணர்ந்தும் தான் நம்புகிறீர்களா? அது கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை அல்ல. காணாமல் விசுவாசிப்பவனே பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவை நேரடியாக தரிசித்ததின் பொறுப்பு என்னவென்றால் பிறருக்கு அவரை அறிவிப்பதாகும். மறுபடியும் இயேசு அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். இங்கே யோவான் 20:21 படிக்க முடிகிறது. ஆவியானவரை பெற்றுக்கொண்ட சீடர்கள் ஆண்டவரின் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். துன்ப சூழலில் அடிமைத்தன இருளில் இருந்த மக்களுக்கு இயேசுவின் உயிர்த்தெழுதல் சமாதானம் ஆனதாகவும் புதிய ஒரு வல்லமையும் புத்துணர்ச்சியும் ஆற்றலையும் அளிப்பதாகவும் இருந்தது. உயிர்த்தெழுதலை அறிந்து கொண்டு உங்களுடைய என்னுடைய வாழ்வில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம் அத்துடன் பெற்றுக்கொண்ட பொறுப்பினை உண்மையாய் நிறைவேற்றுவர்களாக இருக்கிறோமா? என்ன பொறுப்பு? செல்லுங்கள், பிறருக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று இன்றைக்கும் நம்மை அனுப்பியிருக்கிறார் அல்லவா? அவரை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய பொறுப்பினை, அவர் சொன்ன பொறுப்பினை உண்மையாக நிறைவேற்றவர்களாக இருக்கிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். பயம் போக்கும் பகலவ நாம் இயேசுவை தேடுவோம். அன்புள்ள பரம தகப்பனே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இன்றைக்கும் நீர் எங்கள் மத்தியிலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறீர். உம்மை வணங்குகிறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்து கொண்டிருக்கிற மகத்துவமான காரியங்களை எத்தனையோ முறை வாழ்க்கையிலே செய்து கொண்டே இருக்கிறீர். வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை அதை நாங்கள் அனுபவித்து வாழ்கிறோம். ஒருமுறை கூட விசுவாச அறிக்கை செய்கிறோம். நீர் உயிருள்ள ஆண்டவர், எங்களுக்காக இருக்கிறவர் என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம். காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பஞ்சம் பசிக்கும் பட்டாயத்துக்கும் வெகு கூடும் பால் கொள்ளை நோய் விஷதோஷத்துக்கும் பஞ்சம் பசிக்கும்